இப்போ நான் சொல்ல போகிற என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைம் ஃப்ரேம், ரெண்டாவது பாயிண்ட் கேண்டில் கிரியேஷன், மூணாவது பாயிண்ட் பிரேக் அவுட், நாலாவது பாயிண்ட் என்ட்ரி எப்படி எடுக்க போகிறோன்ற இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் என்ட்ரி எடுக்கலாம், ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் என்ட்ரி எடுக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம் மீன்ஸ் 50 மினிட்ஸ்லேயும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், 1 ஹவரில் என்ட்ரி எடுக்கலாம், டெய்லி என்ட்ரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைம் ஃப்ரேம் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அதனோட அனலைஸ் டைம் ஃப்ரேம் ஒன்றா இருக்கணும், என்ட்ரி போடுற டைம் ஃப்ரேம் ஒன்றா இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் நான் டெய்லியில் அனலைஸ் பண்ணுறேன்னா 1 ஹவரில் என்ட்ரி, 4 ஹவரில் அனலைஸ் பண்ணுறேன்னா 30 மினிட்ஸில் என்ட்ரி, 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுறேன்னா 50 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் என்ட்ரி போடலாம். 30 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணுறேன்னா 5 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரி போடலாம். அதே 50 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணுறேன்னா 3 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரிக்கு போகலாம். சரிங்களா? டைம் ஃப்ரேம் பார்த்தாச்சு. கேண்டில் செட்டப் பார்க்கணும், கேண்டில் எப்படி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி கேண்டில் நாம் எந்த இடத்துல பார்க்கணுங்கிறது ஒன்று தேவை. அதாவது மார்க்கெட்டில் ஒரு பை வருது, இந்த மாதிரி லாங்காக ஒரு பை வரும். இந்த பை வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பை வந்துட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக பை ஆகி போய்கிட்டே இருக்காது. ஸோ இந்த பை வந்துட்டு இங்கே ஸ்டாப் நடக்கும். பை செல் பை செல் பை செல்னு நடக்கும். சரிங்களா? இந்த ஏரியா தான் நமக்கு தேவை. இங்கே எப்படி கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் கிரியேட் ஆனால் நாம் செல்லோ பையோ ஃபர்தராக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். எய்தர் இங்கேருந்து பை போகணும் இல்லை செல் போகணும், ரெண்டே ஆப்ஷன் தான். நம்மளுக்கு கேண்டில் கிரியேட் ஆனால் எப்படி பை போகலாம், அதாவது பை கேண்டிலுக்கு எப்படி பை போகணும், செல்லுக்கு எப்படி செல் வரணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் தெளிவாக கவனிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற என்ட்ரி டைப் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அதை பார்த்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, மார்க்கெட் இப்போ ஒரு பை வந்திருக்கு, இந்த இடத்துல சைட்வேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்கணும், எத்தனை கேண்டில் மினிமலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், மார்க்கெட் ஒரு நல்ல பை வந்திருக்கு. பை வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் சைட்வேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த சைட்வேஸுக்கு அப்புறம் எய்தர் பை போகணும் இல்லை செல் போகணும். இப்போது இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு கேண்டிலுக்கு பிட்வீன் ஏரியாவில் இந்த மார்க்கெட் இருக்கணும். அதுதான் முக்கியம். மினிமம் 3 or 4 நான் பார்ப்பேன். நீங்கள் 3 கேண்டில்ஸ் கூட பார்க்கலாம், சிங்கிள் கேண்டிலுக்கு கூட பார்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ரேராக ஒர்க் ஆகும். நீங்கள் 3 கேண்டிலுக்குள்ள 2 கேண்டில் 1 கேண்டில் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரேராக ஒர்க் ஆகும். பட் ஒர்க் ஆகும். எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்ப்பீங்க. மார்க்கெட் ஒரு நல்ல பை வந்திருக்கு, இந்த இடத்துல ஸ்டாப் நடந்திருக்கு, நல்ல ஸ்டாப் நடந்திருக்கு. ஸ்டாப் நடந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகுது, பை சைடு பிரேக் அவுட் ஆகுது. எவ்வளோ நேரம் பிரேக் அவுட் ஆகலையோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் நல்ல பை வந்திருக்கு, இங்கே சைட்வேஸ் கிரியேட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பிட்வீனில் எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கலாம்னா, இந்த கேண்டலுக்குள்ள 1 கேண்டில் இருந்தால் லோ ப்ராபபிலிட்டி, 2 இருந்தாலும் லோ ப்ராபபிலிட்டி, 3 இருந்தாலும் லோ ப்ராபபிலிட்டி, 4 கேண்டிலுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி, 4 கேண்டில் இருந்து உங்களுக்கு 10 வரலாம், 20 வரலாம், அது எக்ஸட்ரா. சரிங்களா? அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4 கேண்டில் ஆச்சும் பார்க்கணும். இப்போது மார்க்கெட் பை வந்துருச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்குள்ளே ஒரு 4 கேண்டில் ட்ராவல் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த டைம் ஃப்ரேம் என்ன? சரிங்களா? இது அனலைஸ் பண்ணுறது நம்ம. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அனலைஸ்க்கான டைம் ஃப்ரேம். சரிங்களா? என்ட்ரிக்கான டைம் ஃப்ரேம் என்ன? அதாவது நாம் இதை 1 ஹவரில் அனலைஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்ட்ரிக்கான டைம் ஃப்ரேம் நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னு சொன்னேன், 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் 4 ஹவரில் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது 15 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 3 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது 15 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த அனலைஸ் பண்ண டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். இப்போது மார்க்கெட் பை ஆகிருக்கு, சைட்வேஸ் ஆகிருக்கு, இதை பிரேக் அவுட் நடந்துருச்சு. சரிங்களா? இது வரைக்கும் 50 மினிட்ஸில் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த ஸ்டார்ட் ஆனதுமே நீங்கள் என்ன பண்ணணும், 3 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போது இந்த 3 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் ஆகும்போது பாருங்கள், இந்த இடத்துல
மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பிஃபோர் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா. அடுத்த 15 மினிட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது நான் 3 மினிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். 3 மினிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு மார்க்கெட் செல் வருது இல்லைங்களா. இந்த செல்லுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பை கேண்டில் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். சம்டைம் இது ஃபெயிலியர் ஆகும். இந்த ஃபெயிலியரை எப்படி நாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் செல் ஆகுது. செல் ஆகிட்டு இந்த இடம் தான் நாம் அந்த மார்க் பண்ணியிருப்போம், அந்த பிரேக் அவுட்டை மார்க் பண்ணியிருப்போம். மார்க்கெட் பை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செல் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பை கேண்டில் கொடுத்துருக்கு. அதாவது இதுதான் 50 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 3 மினிட்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 மினிட், செகண்ட் 3 மினிட், தேர்டு 3 மினிட் என்ன பண்ணியிருக்குன்னா பை ஆகிருக்கு. இந்த பையில் இந்த இடத்துல என்ட்ரியும் இது கீழே ஸ்டாப் லாஸும் டார்கெட் 1:2 பக்கா போகும். 1:2.5 கூட நீங்கள் வைக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போது ஒருவேளை இது பிரேக் அவுட் ஆகி ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனால் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 2 ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து சம்டைம் ஃபெயிலியர் ஆகி ஸ்வீப் நடக்கும், இல்லை செல் ஆகிட்டு மறுபடியும் பை கேண்டில் வரும். இந்த ஆப்ஷன் நம்பர் 1 அதாவது இந்த பைக்கு மேலே நடக்குது. பிரேக் அவுட் நல்லா தான் கொடுத்தது, செல் ஆனது, பை ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு, பை கேண்டிலும் கொடுத்தது, என்ட்ரி நம்ம எடுத்துட்டோம். அந்த என்ட்ரியே எஸ்எல் அடிச்சிச்சு. இப்போது நமக்கு என்ன நடக்கணும்னா இங்கே செல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல் வந்து இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். நம்ம ஸ்டாப் லாஸ் இது கீழே தானே வச்சுருப்போம். இப்போது மறுபடியும் இதை பிரேக் பண்ணாமல், எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாமல் ரிட்டன் இந்த மேலே இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு பை கேண்டில் கிடைச்சா நாம் அகெயின் பை போகலாம். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1 சரிங்களா. அகெயின் பை இங்கே போயிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். இதுவும் பிரேக் ஆகிறது ரொம்ப ரேராக தான் ஆகும். அதாவது ரெண்டாவது டைம் பை வர்றது பிரேக் ஆகிறது ரொம்ப ரேராக நடக்கும். ஃபஸ்ட் டைமே பிரேக் ஆகி கீழே போயிடும். இப்போது இந்த ஃபஸ்ட் டைமே பிரேக் ஆகி எனக்கு செகண்ட் இந்த ஆப்ஷன் நம்பர் 1 கிடைக்கல அப்படிங்கும்போது மார்க்கெட் செல் ஆகுது ஃபுல்லாக. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அதை கவனிங்க. மார்க்கெட்டிங்க பை ஆயிடுச்சு. பை ஆகிட்டு இந்த இடத்துல செல் வருது சரிங்களா. செல் வந்து இங்கே பை போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அடுத்தது செல் கண்டினியூ ஆகுது. இதை பிரேக் பண்ணிருச்சு, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிருச்சு. அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா. இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அது ஃபேக்காக என்ன பண்ணிச்சுன்னா ஃபேக் ஆயிடுச்சு, ஃபேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகுது. இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகும்போது அகெயின் இது 15 மினிட்ஸ்னா நீங்கள் 3 மினிட்ஸுக்கு போங்க. அடுத்த கேண்டில் மார்க்கெட் என்ன ஆகுன்னா 3 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு பை வரும். இந்த பைக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு செல் கேண்டில் வரும். இந்த செல் கேண்டில் அதாவது இதுக்கு பிட்வீன் ஏரியாவில் ஒரு செல் கேண்டில் வந்தால் இந்த இடத்துல என்ட்ரி, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைங்க. கம்பல்சரி இது ஒர்க் ஆகும். ஒரு என்ட்ரி அதாவது ஒரு என்ட்ரி டைப்புக்கு நீங்கள் அதிகபட்சமாக போடக்கூடிய என்ட்ரி 3 and 4 என்ட்ரி. இந்த 4 என்ட்ரியில் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் என்ட்ரியிலே ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா 1:2 கிடைச்சிரும். செகண்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் வருதுன்னா 1:1 கிடைக்கும் சரிங்களா. இந்த தேர்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நீங்கள் ஆல்ரெடி 2% லாஸ் ஆகிருப்பீங்க. இந்த இடத்துல அந்த 2%ம் உங்களுக்கு கவர் ஆயிரும் சரிங்களா. இந்த ஒரு என்ட்ரியிலேயே நீங்கள் இத்தனை முறை என்ட்ரி எடுக்கலாம். இந்த என்ட்ரி பக்கா ஒர்க் ஆகுது. இதை நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். நான் வந்து 15 மினிட்ஸில் இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் பாருங்கள். இந்த இடத்துல 15 மினிட்ஸில் ஒரு பை போய்கிட்டு இருக்கு. பை போயிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் நடக்குது சரிங்களா. இது நல்ல ஒரு பை. இந்த இடத்துல ஸ்டாப் நடக்குது. இந்த ஸ்டாப்புக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இது வந்து சப்போர்ட்டாகவும் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு நடுவில் எத்தனை கேண்டில் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது 11th கேண்டில் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. கடைசி 13 மினிட்ஸ் இருக்குது. இப்போது இது எந்த சைடு பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது மார்க்கெட்டில் இது சப்போர்ட் சைடு,
அதாவது செல் சைடு, இது ரெசிஸ்டன்ஸ் சைடு அதாவது பை சைடு. எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது, எனக்கு மார்க்கெட்டில் இந்த பை சைடு பிரேக் அவுட் ஆனால் நான் புல் பேக் வரும், அந்த ஃபுல் பேக்கில் 3 மினிட்ஸில் பை என்ட்ரி கிடைக்கும், நான் அதை பிடிச்சி பை போவேன். இல்லை இந்த செல் சைடு பிரேக் அவுட் ஆனால் ஃபுல் பேக் வரும், இந்த ஃபுல் பேக்கில் 3 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி பார்ப்பேன், அதில் செல் கிடைச்சா நான் செல் சைடு போயிடுவேன். இதுதான் என்னுடைய ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இங்கே நல்லா பை தான் வந்திருக்கு, இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இதுக்குள்ளே 1 2 3 4 அதாவது நான் கவுண்ட் பண்ணுறேன் 1 2 3 4 இந்த 4 கேண்டில் இருக்குது. இந்த 4 கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்கு, இந்த இடம் பிரேக் அவுட் நடந்திருக்கா. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 3 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நான் 3 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த 3 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஃபஸ்ட் இங்கே செல் வந்திருக்கு, சரிங்களா. செல் வந்துட்டு இந்த இடத்துல பை அப்படியே கண்டினியூ ஆகி போயிருக்கு, ஓகேவா. இந்த பை கண்டினியூ ஆகி போயிட்டு நல்லா கவனிங்க, இந்த பை கண்டினியூ ஆகி போயிட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே செல்லு, இங்கே ஃபஸ்ட்டு பை கிடச்சிருக்கா. இந்த ஃபஸ்ட்டு பை என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட் பை கிடச்சிருக்கா, இந்த செகண்ட் பை என்ன ஆச்சு 1:2 சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் செகண்ட் டைம் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த ஒரு என்ட்ரிக்கு இந்த செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு நம்மளுக்கு 1:2 கம்பல்சரி கிடைக்கும். இந்த 1:2.5 போகும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, கரெக்டாக போயிருக்கா. இந்த 1:2.5 போகும். நீங்கள் இனிஷியலாக 1:2 வைங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு வேறு இடம்லாம் தேவையில்லைங்களா. இப்போது கவனிங்க, மார்க்கெட்டில் இந்த இடம் இருக்குது, இந்த இடமும் சேம் அதே மாதிரி இடம் தான். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. இப்போது நான் இதை மார்க் பண்ணிவிட்டு நான் 3 மினிட்ஸுக்கு போகிறேன். இந்த இடத்த மார்க் இப்போது பண்ணிட்டேன். பிரேக் அவுட் ஆகிருக்கா, எஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து பார்க்க போகிறேன், 3 மினிட்டுக்கு போகிறேன். இப்போது 3 மினிட்டுக்கு போயிட்டு எனக்கு பாருங்கள், இந்த இதை மட்டும் கவனித்து பாருங்கள். மார்க்கெட் நல்லா பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு, பை ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி, இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இங்கே அடிச்சிருக்குமா, அடிச்சிருக்காதா, கண்டிப்பாக அடிச்சிருக்கும். மறுபடியும் மார்க்கெட் செல் வந்துட்டு நான் இந்த இடத்துல என்ட்ரியும், இது கீழே ஸ்டாப் லாஸ் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தா எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா. இந்த இடத்துல நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த இடம் ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கல, 1:2 அச்சீவ் ஆனிச்சா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவிலேயே 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு, சரிங்களா. அதாவது இந்த ஏரியாவிலேயே மார்க்கெட் 1:2 அச்சீவ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் 2.5க்கு மேலேயே போயிருக்கும், சரிங்களா. 4 5 6 எல்லாம் போயிருக்கும். பட் 1:2 எனஃப். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு 30 மினிட்ஸில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஃபெயிலியர் ஆன இடத்த காட்டுறேன். அந்த ஃபெயிலியர் ஆன இடத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போது மார்க்கெட்டில் இந்த இடம் பாருங்கள், 30 மினிட்ஸில் ஒரு லாங் செல்லுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ் கிரியேட் ஆகிருக்கு, சரிங்களா. இந்த இடம் ஒரு சைடுவேஸ், இந்த இடம் ஒரு லாங் செல்லாக இருக்கு நேற்று. இந்த செல்லுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் 30 மினிட்ஸில் ஒரு சைடுவேஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த சைடுவேஸில் மார்க்கெட் இது பிரேக் அவுட்டு. இந்த கேண்டில்லேருந்து பார்க்க போகிறோம். 30 மினிட்ஸ்க்கு என்ன நான் டைம் ஃப்ரேம் சொன்னேன், 5 மினிட்ஸ். இப்போது இந்த 5 மினிட்ஸில் பாருங்கள், இந்த இடம் மார்க்கெட் செல் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பை ஆகிருக்கு. இது எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கெட் கொடுத்துருக்குன்னு பார்த்துடணும். நமக்கு மார்க்கெட் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னா 1 எக்ஸாக்டாக 2ன்னு சொல்ல முடியாது, 1.985 வரைக்கும் போயிட்டு நமக்கு என்ன ஆச்சு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அடுத்த ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதாவது இதுவே 1.5க்கு மேலே போயிடுச்சு, ஓகே தான். பட் இங்கே மறுபடியும் இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த என்ட்ரி 2 வச்சேன், எனக்கு டார்கெட் அடிக்கல. இந்த என்ட்ரி எடுத்தேன், இந்த என்ட்ரி எனக்கு என்ன ஆச்சு, டார்கெட் அடிக்கல. இந்த என்ட்ரி எஸ்எல் ஆயிடுச்சு. அப்போது 2 என்ட்ரி எஸ்எல்லா. நான் என்ன சொன்னேன், ஆப்ஷன் 1 இது டைரக்ட் என்ட்ரி, இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்ன பண்ணணும், இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அப்போது நல்லா கவனிங்க, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் இது
இந்த கேண்டில் இருந்து பார்க்குறோம் பாருங்க. இதுக்கு அடுத்த கேண்டில் இது மார்க்கெட் ஒரு நல்ல பை போயிட்டு ஒரு செல் கொடுத்துருக்கா. இந்த செல் நமக்கு தேவை. இந்த செல்லில் இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. உங்களோட டார்கெட் என்ன? 1:2 கரெக்டாக. 2.5 போயிருக்கான்னா இங்கே பாருங்கள் 2.5ம் இந்த என்ட்ரியுமே போயிருக்கு. 2.5 நம்ம வெயிட் பண்ணியிருந்தா 2.5 எடுத்திருக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் 1:2 இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த பிளேஸ்லேயே 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. நான் இதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது செல் சைடு பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அதை கன்டினியூ பண்ணலாம். இங்கேயே உங்களுக்கு அந்த 1.5க்கு மேலே போகும்போதே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கும். அதாவது எஸ்எல் தூக்கி என்ட்ரியில் வைக்கணும். நான் சம்டைம் அப்படி தான் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி கிடைக்கல, இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுதுன்னாலும் அடுத்த என்ட்ரியை பாருங்கள். மிஞ்சி போனால் உங்களுக்கு எத்தனை என்ட்ரி லாஸ் ஆகும்? 3 என்ட்ரி லாஸ் ஆகும். இல்லைன்னா இங்கே மறுபடியும் ஒரு என்ட்ரி அப்ளை பண்ணுறீங்கன்னா 4 என்ட்ரி லாஸ் ஆகும். 4 என்ட்ரி டோட்டலாக. இந்த 4 என்ட்ரிக்கு மேலே நீங்கள் இந்த செட்டப்பில் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு என்ட்ரிக்கு ஒரு $50 ரேஞ்ச் வச்சாலும் 4 என்ட்ரிக்கு எவ்வளோ ஆச்சு? 200. அதாவது பெரிய பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்க. சின்ன லெவலில் நான் வந்து $100 வச்சு ட்ரேட் பண்ணுறேன், இல்லை $200 வச்சு ட்ரேட் பண்ணுறேங்கிற பர்சன் என்ன பண்ணலான்னா ஒரு என்ட்ரிக்கு $5 ரேஞ்ச் வச்சுக்கலாம், இல்லை $10 ரேஞ்ச் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வரும். அதாவது 50 மினிட்ஸ்லலாம் $5 to $10 ரேஞ்ச் தான் வரும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட்டில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அனுப்பும் போது தான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கான இன்னும் எஃபெக்டாக நான் வீடியோவை ஜென்ரேட் பண்ணி போட முடியும். என்னுடைய கிளாஸ் பிடிச்சிருந்தா என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் டீப்பாக தெளிவாக கற்றுக்கணுன்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் வந்து அடுத்த வீடியோவை க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ. 100 கமெண்ட்ஸ் மினிமம் வந்தால் நான் அடுத்த வீடியோ இதுக்கு விட பெட்டராக நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு காட்டுறேன். எங்கெல்லாம் நம்மளுக்கு 1 வீக்கில் எத்தனை என்ட்ரி கிடைச்சிருக்கு, எத்தனை சக்ஸஸ், எத்தனை லாஸ், எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், இல்லை லாஸ் வந்திருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் வந்திருக்கலாம். அதாவது 15 மினிட், 30 மினிட், 1 ஹவர் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கம்பைன் வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான உங்களோட ஒரே வேலை 100 கமெண்ட்ஸ் மினிமம் வரணும். அதாவது என்னுடைய வீடியோவை மினிமம் ஒரு 2000 3000 பீப்புள் பார்க்குறீங்க. ஒரு 100 கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். முடிஞ்சால் அதுக்கு மேலேயும் பண்ணுங்கள். தேங்க்யூ.